வணக்கம் நண்பர்களே. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைமையாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பல்வேறு கருத்து வேறுபாடுகளுடன் கூடிய உறுப்பினர்களை, அணியினரை ஒருங்கிணைத்து வெற்றியின் இலக்கை நோக்கி அவர்களை பக்குவமாக அழைத்து செல்ல வேண்டும். அந்த ஒரு மாபெரும் பணிச்சுமை என்று கூட சொல்லலாம். ஏன் பணிச்சுமை என்று கூறுகிறேன் என்று நான் அந்த பதிவோட கடைசியில் சொல்கிறேன். பணிச்சுமை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், இந்த அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதர் அவர் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெறவில்லை, தானாக விருப்ப ஓய்வு பெற்று வந்திருக்கிறார். அவருக்கு நிறைய ஒரு போலீஸ் பயிற்சி கொடுத்துருப்பாங்க, காவல் அதிகாரி பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். மற்றபடி தேர்தல் அரசியல், ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தும் ஒரு தலைமை பண்பு, இதெல்லாம் அவர்கிட்ட இருப்பதாக தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு குழுவே இருக்கிறது. அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் கூட ஒரு அணிகள் சேரும், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. தனக்கான ஒரு வலிமையான ஒரு மக்கள் கூட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்காக ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் பணியாற்றும் பொழுது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது தலைமை பண்புக்கு அழகல்ல. அதையும் அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையான மனிதர், யார் வேண்டுமானாலும் அணுகலாம். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு ஒன்றும் அப்படி நெருக்கடிகள் இல்லை. ஆனால் அவர் இந்த அண்ணாமலையின் முட்டுக்கட்டைகளை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இது கட்சியின் ஒற்றுமைக்கும் தேர்தல் வெற்றி என்ற இலக்கிற்கும் பெரும் இடையூறாக இருக்கும். இதை படித்த அண்ணாமலை, ஒரு பயிற்சி பெற்று படித்த அண்ணாமலைக்கு ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? அதனால் நயினார் நாகேந்திரன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். என்ன? நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் இடஒதுக்கீடெல்லாம் முடிந்து அந்த வேட்பாளர் பட்டியல் வரும்பொழுது அந்த பட்டியலில் அண்ணாமலையின் பரிந்துரையின் பேரில் இருப்பவர்களை நீக்கிவிட வேண்டும். இதுவும் ஒரு அரசியல் தான். நயினார் நாகேந்திரன் அரசியலிலே ஊறியவர், அமைச்சராக இருந்தவர், அதுவும் தமிழக அரசியலில், திராவிட அரசியலில் இருந்தவர். அதனால் அவருக்கு அந்த தந்திரம் தெரியும். அந்த தந்திரத்தை அவர் செய்துதான் ஆக வேண்டும். இப்போது அண்ணாமலை பரிந்துரை என்று தெரிந்தாலே அதை நீக்கி விடுவார் நயினார் நாகேந்திரன். ஏனென்றால் இவர் பரிந்துரையின் பேரில் யாரை இவர் வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று வந்தால் மீண்டும் அண்ணாமலையினுடைய அட்ராசிட்டிஸ் கூடும். அதனால் ஒடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. அப்போ நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு முயற்சியில் நயினார் நாகேந்திரன் இறங்கியிருக்கிறார். இதுதான் அவருடைய தந்திரமாக இந்த தலைப்பில் இட்டிருந்தேன். தொடர்ந்து செய்திகளை பெறுவோம், பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பதிவில் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.